Daily. Taste the Daily. சென்னை குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் பிளாக்கில் டிக்கெட் விற்ற 2 இளைஞர்களை போலீசார் துரத்தி பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கந்தன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்று குரோம்பேட்டை வெற்றி திரையில் காலை முதலே அது 9 மணி அளவில் விடாமுயற்சி அச்சிப்படர் நடிப்பில் வெளியாகியுள்ளது. இதற்காக நேற்றைய தினமே இந்த குரோம்பேட்டை வெற்றி திரையில் வெளியே ஏராளமானவர்கள் டிக்கெட்டை 2000 ரூபாய் வரை பிளாக்கில் விற்றனர். அது மட்டும் இல்லாமல் வெற்றி தேட்டர் உரிமையாளர் மற்றும் உறவினர்களே 2000 ரூபாய்க்கு விடாமுயற்சி படத்தை விற்பதாக அந்த திரையில் பணிபெறும் ஊழியரே வாக்குமூலம் அளித்த வீடியோவும் தற்போது வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இந்நிலையில் தற்போது ஒரு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த விடாமுயற்சி படம் காலை 9 மணி வெளியிடப்பட்டது. போலீசார் இருக்கையிலே ஏராளமான இளைஞர்கள் டிக்கெட்டை பிளாக்கில் விற்பதை பார்த்தனர். உடனடியாக பிளாக்கில் விட்ட இளைஞர்களை போலீசார் துரத்திய போது அங்கிருந்து ஓட்டம் பிடித்த இருந்த போதிலும் போலீசார் துரத்தி சென்று அது 2 இளைஞர்களை தற்போது கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞரை காவலர் வாகனத்தில் ஏற்றி குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் அழைத்து சென்று தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். இளைஞர்கள் யாரிடம் டிக்கெட் வாங்கி பிளாக்கில் விற்கிறார் என்பதை பல்வேறு கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது 2000 ரூபாய் வரை விற்கப்பட்ட சம்பவம் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கந்தன். Taste the Daily.